இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் தொடக்கம் ஒரு மிகப்பெரிய வெடிப்பில் ஆரம்பிக்கவில்லை. மாறாக ஒரு துல்லிய அதிர்வில், ஒரு மெல்லிய நாதத்தில் தொடங்கியது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நவீன அறிவியல் வியந்து பார்க்கும் மாபெரும் உண்மையே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சிறிய வாத்தியம் மூலம் நம் முன்னோர்கள் உணர்த்திவிட்டார்கள். அதுவே சிவனின் உடுக்கை. அனைவருக்கும் வணக்கம். நமது பிரபஞ்ச ஒளிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி வெறும் ஆன்மீக கதையல்ல, இது ஆழமான அறிவியல். நாம் வாழும் இந்த பேரண்டம் எப்படி தோன்றியது, அணுக்களுக்குள்ளே என்ன இருக்கிறது, அனைத்தையும் இயக்கும் அந்த மூலப்பொருள் என்ன? இந்த கேள்விக்கு விடை தேடி அறிவியலாளர்கள் பல ஆயிரம் கோடி டாலர்களை செலவழித்து ஆராய்கிறார்கள். ஆனால் அந்த விடை சிவபெருமானின் கைகளிலுள்ள உடுக்கையின் ஒளியிலும் அதன் வடிவத்திலும் மறைந்திருக்கின்றன. முதலில் உடுக்கையின் வடிவத்தை கவனியுங்கள். இரண்டு முக்கோண முனைகள் இணைந்தது போல இருக்கும் அதன் வடிவம் காலத்தின் முடிவற்ற சுழற்சியை குறிக்கிறது. பிரபஞ்சம் விரிவடைகிறது, மீண்டும் சுருங்குகிறது, மீண்டும் ஒரு புதிய தொடக்கம் பெறுகிறது. உடுக்கையின் ஒரு பக்கம் விரிவடைதல், நடுப்புள்ளி சுருக்கம், மறுபக்கம் படைப்பு. அணுவை உடைத்தால் எலக்ட்ரான், புரோட்டான், குவார்க், அதற்குள்ளே நுண்ணிய ஆற்றல் இழையில் அதிர்வுகளே எல்லாம். இதையே இழை கோட்பாடு என்று அறிவியல் சொல்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய இசை கருவி போல அதிர்வுகளால் இயங்குகிறது. உடுக்கையின் ஒவ்வொரு அசைவும் அந்த அடிப்படையில் அதிர்வுகளை குறிக்கிறது. ஓம் என்றால் நாதம், அந்த முதன்மை ஒளி. ஒளிக்கும் உருவமுண்டு. குறிப்பிட்ட வடிவெண் மணல் அல்லது தண்ணீரில் அழகான வடிவங்களை உருவாக்கும். அதுபோல உடுக்கையின் ஒளி பிரபஞ்சத்தின் அணுக்களை வடிவமைக்கிறது. அழிவு முடிவல்ல, அடுத்த படைப்பின் ஆரம்பம். ஒரு நட்சத்திரம் வெடித்தால் புதிய கோள்கள் உருவாகும். நம் தமிழ் சித்தர்கள் அண்டத்தில் உள்ளதே பிரம்மாண்டம் என்று சொன்னார்கள். பிரபஞ்சத்தில் நிகழும் அதிர்வுகள் நமது உடலில் சுவாசத்திலும் இதய துடிப்பிலும் ஒலிக்கிறது. நமது மூளையில் ஆல்பா தீட்டா டெல்டா அலைகள் இருக்கிறது. உடுக்கையின் சீரான தாளம் அந்த அலைகளை சமநிலைப்படுத்துகிறது, மனிதனை ஆழ்ந்த தியான நிலைக்கு கொண்டு செல்கிறது. உடுக்கை வெறும் கருவி அல்ல, அது பிரபஞ்சத்தின் வரைபடம். தெளிவுபடாத ஆற்றல் சிவம், அதிர்ந்து வெளிப்படும் ஆற்றல் சக்தி. இரண்டும் இணையும் புள்ளிகளிலிருந்து எல்லாம் தொடங்குகிறது. அங்கேயே அனைத்தும் ஒடுங்குகிறது. அறிவியலும் ஆன்மீகமும் வெவ்வேறானவை அல்ல. ஒன்று தேடல், மற்றொன்று உணர்தல். இரண்டும் சந்திக்கும் இடம் அந்த மாபெரும் ஒளி தொடக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இதுவரை பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை அமைதியாக உணர்ந்து இருந்தீர்கள். ஓம் நம சிவாயா. உங்கள் மனதில் ஏதாவது ஒரு மாற்றம்